ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்இ 12th கெமிஸ்ட்ரியில் செகண்ட் சாப்டர் சொல்யூஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் ரொம்பவே ஈஸியான லெசன். சரி, ஓகே. இப்போ சொல்யூஷன்ஸ்னால் என்ன? சொல்யூஷன்ஸ்னாலே மிக்சர்ஸ் தான். ஒரு 2 காம்பனண்ட் இருந்தாலே மிக்ஸாக இருந்தாலே அது பேர் என்ன? மிக்சர். அந்த மிக்சரை நம்ம சொல்யூஷன்ஸ்னு கூப்பிடுறோம். நம்மள சில பேர் இத்தனை நாள் வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா சொல்யூஷன்ஸ்னால் வெறும் லிக்விடும் மிக்ஸ் ஆனால் தான் சொல்யூஷன்ஸ் நினச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனால் இல்லை, லிக்விட் ஸ்டேட்டில் மட்டும் இல்லாமல் சாலிட் அதே மாதிரி கேஸ் ஸ்டேட் இதுலேயும் சொல்யூஷன்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட் ஒன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா நம்ம புக்கில் 2.1 இதில் இருக்க டாபிக்ஸ் எல்லாம் கண்டென்ட்ஸ் எல்லாம் தான் பார்க்குறோம். நம்ம புக்கு ஆர்டர் வைஸ்லேயே போகலாம். இந்த வீடியோவில் 2.1 இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் 2.2, அதுக்கப்புறம் 2.3 அந்த மாதிரி நம்ம டெய்லி வீடியோஸ் போட போகிறோம். சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஹோமோஜீனியஸ் மிக்சர்னால் என்னென்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். அப்போ இன்னும் ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, ஓகேவா? இது ஒரு கிளாஸ் அசியூம் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. இப்போது இதில் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். இது ஒரு ஸ்பூனு மேபி இதிலேருந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். இப்போ சால்ட் ஆட் பண்ண உடனே நமக்கு என்ன ரிசல்ட் வரும்? சால்ட் உள்ளே போய் டிசால்வ் ஆகி நமக்கு ஒரு மிக்சர் கிடைக்குமா, ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா? இந்த சொல்யூஷனில் எப்படி இருக்கும்? நமக்கு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும்ல சால்ட்டு, அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காம்பனன்ட்ஸ் இன் அ சொல்யூஷன், அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். நம்ம என்ன ஆட் பண்ணுறோமோ அது த்ரூ அவுட் தி சொல்யூஷன் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பேர் ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ். இந்த சொல்யூஷன்ஸும் அதே மாதிரி தான். இது எல்லாமே ஹோமோஜீனியஸ் மிக்சர்ஸ். அதில் நம்ம என்ன ஆட் பண்ணாலும் அது ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன, சால்ட் போடுறோன்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் சால்ட் செட்டில் ஆகுமா என்ன? கிடையாது. இங்கே மட்டும் இருக்குமா என்ன? கிடையாது. த்ரூ அவுட் தி மிக்சர் இந்த சொல்யூஷன் ஃபுல்லாமே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கும்ல, அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். அடுத்து செகண்ட் டாபிக் பைனரி சொல்யூஷன்ஸ். பைனரி சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னா சொல்யூஷனில் 2 காம்பனன்ட் தான் இருக்கும். அதாவது ஒரு சொல்யூட், ஒரு சால்வெண்ட், இது 2 மட்டும்தான் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா பைனரி சொல்யூஷன்ஸ். இப்போ ஒரு சொல்யூஷன் எடுத்தால் அதில் 2 சொல்யூட் இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம், எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம்னா பைனரி சொல்யூஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பைனரி சொல்யூஷன்ஸில் என்ன இருக்கும்? ஒரு சொல்யூட் அப்புறம் ஒரு சால்வெண்ட், இப்படி இருந்தால் அது பைனரி சொல்யூஷன்ஸ். இப்போ தேர்ட் ஒன் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட். அப்படின்னா என்னென்னா இது நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு ஃபுல் போர்டு வேணும். இதெல்லாம் அழிச்சிட்டு நம்ம கடைசியாக இது பார்க்கலாம். இப்போ ஃபோர்த் ஒன் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ். நான் சொன்னேன்ல, சொல்யூஷன்ஸ்னால் நம்ம வெறும் லிக்விட்னு மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி கிடையாது. கேஷியஸ் சொல்யூஷனும் இருக்குது, அதே மாதிரி சாலிட் சொல்யூஷனும் இருக்குது. இதில் மெயின் பாயிண்ட். சரி, இப்போ நம்ம சொல்யூட் அண்ட் சால்வெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ சொல்யூட்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பால் இருக்குது, அதாவது மில்க் இருக்குது. இதில் நம்ம டீ தூள் ஆட் பண்ணுறோம், ஓகேவா? இதை ஆட் பண்ணும்போது இது நமக்கு ஒரு சொல்யூஷன் ஆயிடுதா? ஒரு சொல்யூஷன் தானே டீ. ஃபைனல் அவுட்புட் என்ன? டீ. அது ஒரு சொல்யூஷன். ஓகே. இப்போது இதில் சால்வெண்ட் என்ன? சொல்யூட். அதுதான் இப்போ மேட்ரே. இப்போது ஏற்கனவே மில்க் இருக்கா, அதுதான் நமக்கு சால்வெண்ட். ஏன்னா அதுதான் அதிக அமௌண்ட்டில் இருக்குது. கம்மி அமௌண்ட்டில் என்ன இருக்குது? அது டீ தூள். இது சொல்யூட். எது அதிக அமௌண்ட்டில் இருக்கோ அது சால்வெண்ட், எது கம்மியாக இருக்கோ அது சொல்யூட், ஓகேவா? அதிகமாக எது இருக்கோ அது சால்வெண்ட், கம்மியாக எது இருக்கோ அது சொல்யூட். சரி, இப்போ ஒரு இடத்துல இப்போ நம்ம எலெக்ஷனே வச்சுக்கலாம். யார் அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தானே லீடராக இருக்காங்க. அதே மாதிரி இங்கே சால்வெண்ட் அதிகமாக இருக்கா, அப்போ இவன் தான் இங்கே லீடர். இவன் என்ன ஸ்டேட்டில் இருக்கானோ, அதாவது இவன் என்ன ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்கானோ அதே மாதிரி தான் அந்த ஸ்டேட்டில் தான் சொல்யூஷனும் இருக்கும், ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த எக்ஸாம்பிளில் நம்ம சால்வெண்ட் என்னவா இருக்குது? லிக்விடாக இருக்குது.
அப்போது இந்த சொல்யூஷனோட ஸ்டேட்டும் எப்படி இருக்கும், லிக்விட் ஸ்டேட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு சொல்யூஷனாக இருந்தாலும் அதில் சால்வெண்ட் எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் சொல்யூஷனும் இருக்கும். இது மறந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போது டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு கேஷியஸ் சொல்யூஷன். கேஷியஸ் சொல்யூஷன்னா நம்ம அந்த பேர்லேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், இதில் வந்து சால்வெண்ட் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, கேஸாக இருக்குது, அதனால தான் கேஷியஸ் சொல்யூஷன். இதில் வந்து லிக்விட் சொல்யூட்டாக இருக்கலாம், கேஸே கூட சொல்யூட்டாக இருக்கலாம், அதுக்கப்புறம் சாலிட் கூட சொல்யூட்டாக இருக்கலாம். ஆனால் சால்வெண்ட் வந்து கேஸாக மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி தான் லிக்விட் சொல்யூஷனும். இதில் வந்து சால்வெண்ட் என்ன, லிக்விட் தான். ஏன்னா நம்ம சால்வெண்ட் தான் வந்து சொல்யூஷனோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டே டிட்டர்மைன் பண்ணுறது. அவன் தான் லீடர், அப்போ அவன் தானே டிட்டர்மைன் பண்ணணும். அதே மாதிரி சாலிட் சொல்யூஷன்லேயும் நமக்கு சால்வெண்ட் என்னவா இருக்கும், சாலிடாக தான் இருக்கும். ஓகேவா? இப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது physical state of solvent is directly proportional to physical state of solution. ஓகேவா? அவ்வளோதான். இப்போ 5th பாயிண்ட், லிக்விட் சொல்யூஷன். நம்ம சாப்டரோட ஹீரோவே இவன் தான், லிக்விட் சொல்யூஷன் தான். இவனை பற்றி தான் ஃபுல் கதையும் இருக்குது. இவனோட கேரக்டரிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் இவனை எப்படி அளக்குறது, இவனை எப்படி மெஷர் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்குது. சில புக்ஸில் வந்து சொல்யூஷன்ஸ்க்கு பதில் பேரே லிக்விட் சொல்யூஷன்ஸ் தான் இருக்கும். இந்த கேஷியஸ் சொல்யூஷன்ஸு, அதுக்கப்புறம் சாலிட் சொல்யூஷன்ஸ்லாம் சும்மா தெரிஞ்சுக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம மெயின் ஹீரோவே லிக்விட் சொல்யூஷன்ஸ் தான். சரி, இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போமா. கேஷியஸ் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் சொல்யூட்டோட எந்த டைப்பில் இருக்குன்னு பார்ப்போமா. இந்த டேபிள் வந்து நம்ம புக்லேயே இருக்குது, அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீடியோஸ் பார்க்குறப்பவே வந்து இல்லை ஸ்கூலில் டீச்சர்ஸ் எடுக்கிறப்பவே வந்து அதை கவனிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே போய் அதை நீங்களாக படித்து உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே படிக்க ஆரம்பிங்க. சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு வந்து கேஷியஸ் சொல்யூஷன்ஸ். கேஷியஸ் சொல்யூஷன்னா நம்ம ஹீரோ யாரிங்க, கேஸ் தான். ஏன்னா சால்வெண்ட் வந்து கேஸாக இருக்குது, அதனால தான் பேரே வந்து கேஷியஸ் சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கேஸில் கேஸே ஆட் பண்ணுறாங்க. இது நம்ம ஆட் பண்ணுறோமோ அதுதான் சொல்யூட். ஓகேவா? இந்த மிக்சருக்கு கேஸ் ப்ளஸ் கேஸ், இந்த காம்பினேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன, மிக்சர் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் கேஸ். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இதுதான். இல்லைனா நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க ஏரே சொல்லலாம், அதுவே மிக்ஸ்டாகி தான் இருக்குது. ஆனால் நம்ம லெசன் என்ன, பைனரி சொல்யூஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. அதனால ஒரு சொல்யூஷன் ஒரு சொல்யூட் தான் இருக்கணும். ஓகேவா? நம்ம காமனாக ஏர்னு எடுத்தால் என்ன ஆகும், சொல்யூஷன் ஏராக இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகுறது நிறையா இருக்கலாம். ஆக்சிஜனாக இருக்கலாம், நைட்ரஜனாக இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், அது மாதிரி நிறைய சொல்யூட் இருக்கலாம். அதனால வந்து நம்ம வந்து இந்த சாப்டருக்கு வந்து எக்ஸாம்பிளாக வந்து ஏர்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ரெண்டு காம்பனன்ட் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் காம்பினேஷன், இது என்னன்னா லிக்விட் ப்ளஸ் கேஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, குளோரோஃபார்ம் மிக்ஸ்டு வித் நைட்ரஜன் கேஸ். அதாவது குளோரோஃபார்ம் லிக்விட் வந்து நைட்ரஜன் கேஸ் கூட மிக்ஸ் ஆகிருக்கிறது வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்து வந்து சால்ட் ப்ளஸ் கேஸ். இந்த காம்பினேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள், கேம்ஃபர் இன் நைட்ரஜன் கேஸ். கேம்ஃபர்னா என்ன, சூடம் தான், ஒன்றுமே இல்லை, சூடம் தான். இது வந்து நைட்ரஜன் கேஸ் கூட மிக்ஸ் ஆகுது. கேம்ஃபர் சும்மா வெளியே வச்சாலே கரைஞ்சி போயிடும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் வந்து நைட்ரஜன் கேஸ்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் முடிஞ்சா, இனி அடுத்து வந்து லிக்விட் சொல்யூஷன். அப்போ இனி நம்ம ஹீரோ யார், லிக்விட் தான். ஏன்னா சால்வெண்ட் என்னவோ அதுதான், அதே ஸ்டேட் தான் நம்ம சொல்யூஷனும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் கேஸ் ப்ளஸ் லிக்விட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகே, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காமனான எக்ஸாம்பிள். அடுத்து லிக்விட் ப்ளஸ் லிக்விட். இந்த காம்பினேஷனுக்கு எத்தனால் டிசால்வ்ட் இன் வாட்டர். எத்தனாலை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணுறாங்க. ஓகேவா? எத்தனால் டிசால்வ்ட் இன் வாட்டர், ஆல்கஹால் டிசால்வ்ட் இன் வாட்டர், மில்க் டிசால்வ்ட் இன் வாட்டர், எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஆனால் 2 காம்பனன்ட் தான் இருக்கணும். அதுக்கு அடுத்து சாலிட் ப்ளஸ் லிக்விட். இந்த காம்பினேஷனுக்கு மறந்துடக்கூடாது, இங்கே வந்து கேஷியஸ் சொல்யூஷன், அதனால கேஸ் மட்டும் சால்வெண்ட்டாக இருக்குது. இங்கே லிக்விட், அதனால சால்வெண்ட் எப்போவுமே லிக்விட் தான். ஓகேவா? சரி, இப்போ லாஸ்ட் இந்த காம்பினேஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள், குளுக்கோஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர். ஓகே, குளுக்கோஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், இல்லை சால்ட் டிசால்வ்ட் இன் வாட்டர், இல்லை சுகர் டிசால்வ்ட் இன் வாட்டர், எது வேணால் எழுதிக்கலாம். ஆனால் 2 காம்பனன்ட்ஸ் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து சாலிட் சொல்யூஷன்.
சாலிட் சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் இருக்க காம்பனண்ட் என்ன, அதாவது காம்பினேஷன் என்ன, கேஸ் ப்ளஸ் சாலிட். சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் பெலாடியம். பெலாடியம்ங்கிறது வந்து ஒரு மெட்டல், ஓகேவா, மெட்டல் எலிமெண்ட். இதில் வந்து ஹைட்ரஜனோட சொல்யூஷன், அதாவது மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் தான், சொல்யூஷன் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்கல்ல, ஹைட்ரஜனை ஏதோ ஒன்று கூட மிக்ஸ் பண்ணி அந்த கேஸை வந்து பெலாடியம் கூட மிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. அடுத்து வந்து லிக்விட் ப்ளஸ் சாலிட், இந்த காம்பினேஷன். அமல்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம். அது என்ன அமல்கம், வித்தியாசமாக இருக்குல்ல, சப்ப மேட்டர் தான். அமல்கம்னா என்னன்னா, மெர்க்குரி இருக்குல்ல, மெர்க்குரியும் இன்னொரு மெட்டலையும் ஆட் பண்ணுவாங்க, ஓகேவா. மெட்டல் கூட ஏதோ ஒரு அதர் எலிமெண்ட் ஆட் ஆனாலே அது பேர் என்ன ஆயிரும், அலாய், ஓகேவா. இந்த மெர்க்குரி ப்ளஸ் ஒரு மெட்டல், இது ரெண்டையும் மிக்ஸ் ஆகி நமக்கு ஒரு அலாய் கிடைக்குதுல, இந்த அலாய் தான் நம்ம அமல்கம்னு சொல்லுவோம், ஓகேவா. இந்த மிக்சரை தான் வந்து இது வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னா, லிக்விட் ஸ்டேட்லேயும் இருக்கும், சாலிட் ஸ்டேட்லேயும் இருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த ஸ்டேட்லேயும் கூட இருக்கும். இங்கே நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது வந்து என்ன ஸ்டேட்டு, சாலிட் ஸ்டேட்டு. அமல்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம், ஓகேவா. சோடியம் வந்து நம்ம கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்தாலே இருக்கும், சோடியம் வந்து குட்டி குட்டி கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும், அப்போ சாலிட் தானே. அமல்கம் ஆஃப் மெர்க்குரி வித் சோடியம் வந்து லிக்விட்க்கும் சாலிட்க்கும் ஒரு எக்ஸாம்பிள், இந்த ரெண்டு காம்பினேஷனோட எக்ஸாம்பிள். லாஸ்ட் ஒன் சாலிட் ப்ளஸ் சாலிட். காப்பர் டிசால்வ்ட் இன் கோல்டு, நமக்கே தெரியும் கோல்டு செய்யும்போது அதில் வந்து காப்பர் மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஈஸியாக இருக்குல்ல. இனி அடுத்த வீடியோவில் வந்து 2.2ல் கான்சன்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் ஈஸி தான், அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.